रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अधराहित चारुवंश नाला मकुटालंबि मयूरपिंच माला हरिनील शिला विभंगलीला प्रतिभासन्तु ममान्तिमः प्रयाणे। வரவிருக்கிற கோகுலாஷ்டமி மற்றும் ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி வாணிமஹால் இந்த 3 நாள் உபன்யாச தொடர் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீமத் பாகவதத்தை கரைச்சு குடிச்ச பாகவதோத்தமாள் இதை கேட்டுருப்பேள். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தையும் விஷ்ணு புராணத்தையும் மகாபாரதத்தையும் ஆதாரமாக கொண்டு ஒரு பெரிய காவிய ரூபமாக கொடுத்த பெருமை நம் தமிழகத்தில் தோன்றிய சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு சாரும். அந்த காவியத்துக்கு யாதவாபியுதயம் என்று பெயர். இந்த காவியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு, இதற்கு வியாக்கியானம் பண்ணவரும் ரொம்ப பிரசித்தமானவர், மகா பண்டிதர், மகாபக்தர் அப்பைய தீட்சிதர் வாழ். அதனால கிட்டத்தட்ட 2600 ஸ்லோகங்களை 24 சர்க்கங்களாக சுவாமி தேசிகன் ஒரு பக்கம் கொடுக்க, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விபுலமாய் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்பைய தீட்சிதர் வாழ். ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு ரசிச்சுன்னு வரும். காளிதாசன் சொல்லுவான் ரகுவம்சத்துல, क्वसूर्यः प्रभवो वंशः क्वचाल्प विषयामतिः तितीर्षु दुस्तरं मोहात् उडुपेनास्मि सागரம். எனக்கு முன்னாடி ஒரு பெருங்கடல் இருக்கின்றது, ரகுவம்சம் என்னும் கடல். அந்த கடலில் ஒரு சின்ன கட்டமரத்தை வைத்து நீந்தி செல்வேன் கடப்பேன் என்று சொன்னால் ஒருவன் எப்படி அறிவிலி என்று கொண்டாடப்படுவனோ அப்படி நான் இருக்கின்றேன். என் சிறு மதியால் ராமனுடைய குணங்களை என்னால் வர்ணிக்க முடியுமா என்று அந்த மகா கவி சொல்றார். அது போலவே சுவாமி தேசிகனும் என்னால எப்படி கிருஷ்ணருடைய பெருமையை சொல்ல முடியும்னு கேட்கிறார். 3 நாட்கள், முதல் சர்க்கம், 2வது சர்க்கம், ஒவ்வொரு சர்க்கத்திலும் இருக்கக்கூடிய ஒரு 20-25 ஸ்லோகங்களை தோராயிரமா பார்த்திருக்கோம். முதல் சர்க்கத்துல 100 ஸ்லோகங்கள், நான் கிட்டத்தட்ட 20 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன், 20%. 2வது சர்க்கத்துல அதுவும் சொல்லல, 20% கூட கவர் பண்ணல. இப்போ 3வது சர்க்கம் பிரவேசம். பூர்வ சரித்திரத்தில் கண்ணன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் புதல்வனாக எப்படி தோன்றினார், அவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தன, இதெல்லாம் சுருக்கமா மேலோட்டமா பார்த்தோம். இப்ப 3வது சர்க்கத்தின் தொடக்கத்துல சொல்றார், நருதுரப்சரசோ திவி நந்திதः கிமபி கீதமகீயத கின்னரைஹி ஸ்ருதி சுகைஹி சமதோஷயத ஸ்வனைர் அமரதுந்துபிரானகதுந்துபிம். அப்சரசுக்கள் கூத்தாடினாளாம், அவ்வளவு சந்தோஷமாம். கிண்ணறர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாம். அங்க இருக்கக்கூடிய தேவஜாதியினர் ஆனக துந்துபிங்கிற வாத்தியங்களை வாசிச்சா. எத்தனையோ வாத்தியங்கள் இருப்பினும், அஷ்டாதச வாத்திய கோஷம் சொல்வா. அப்படி வாத்தியங்கள் இருப்பினும் இந்த 2 வாத்தியங்களை சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆனக துந்துபிம். ஏன்னா இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது வசுதேவருக்கு. வசுதேவருக்கே என்ன பேர்? ஆனக துந்துபி. அவர் பிறந்த போது அந்த வாத்தியங்கள்லாம் வாசிச்சா. அது ஒரு லெகசி, ஒரு பரம்பரை மாதிரி. அப்பாவுக்கு வாசிச்சா தேவர்கள், அந்த மாதிரி இந்த குழந்தைக்கும் வாசிக்கிறான்னு சொன்னார் தேசிகன். அடுத்தது அனிதவேல சமீரண சோதிதைஹி
சசிர ஷீகர ஷீபரிதாம்பரைஹி ஜலதைர பரிதோ திவிதத்வனே சுரகஜைரிவ சூச்சித மங்களைஹி. இதுல இவர் பிறந்தது இரவு இல்லையா? ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கனத்த மேகங்கள், கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹராம் அப்படிங்கிறார் தேசிகன். அந்த மேகங்களை பார்த்தால் கரியான் ஒரு காளை என்று பெருமாள் மாதிரி இருக்குமா. அதனால்தான் கருத்த மேகம். அது ஒரு மாதிரி கிரேஷா இருக்கும். கருத்ததுன்னா உடனே கம்ப்ளீட் பிளாக்னு நினைக்காதீங்க. எந்த மேகத்தில் வெண்மை இல்லையோ, that which is not white, அந்த மேகம் தான் நமக்கு தேவைன்னு ஆச்சாரியன் சொல்லுவார். ஏன்னா அந்த தண்ணீர் அதில் இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டே அந்த மேகத்தினுடைய நிறம்தான். பெருமாளுக்கு காலமேகம்னு பேர். திருமோகூருங்கிறது விதேசம். ஆழ்வார் ஆப்தன்னு வர்ணிச்சார். வழித்துணை பெருமாள். ஒரு ஜீவாத்மாவை அர்ச்சுராதி மார்க்கத்தில் அழைத்து செல்லுவதற்கு கூடவே வரக்கூடிய பெருமாள் ஆப்தன். காலமேகம்னு பேர். நீலமேகம்னு பேர். சௌரிராஜனுக்கு, உற்சவருக்கு தான் சௌரிராஜன்னு பேர். மூலவருக்கு நீலமேக பெருமாள்னு பேர். நீலமேகமாகட்டும் காலமேகமாகட்டும், ஏன் கம்பர் வர்ணிக்கின்றார், வெய்யோன்னொளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் அது மெய்யோ மறிகடலோ மழைமுகிலோ என்று தெரிவிக்கின்றார். அந்த ரீதியில் பெருமாள் மேகத்தை போல் இருக்கின்றார். மேலே சொல்றார், அனிதவேல சமீரண சோதிதைஹி, அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளியும் குளிர்ச்சியை கொடுக்கின்றது. இப்போ மழை வரத்துக்கு முன்னாடி சில சமயம் என்ன ஆகும், காத்தும் வீசும், சின்ன சின்னதா டிராப்லெட்ஸ் நம்ம மேல விழும் பாருங்க. அப்போ ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம். மழை இல்லை, மழை வருவதற்கு பூர்வம். அந்த மாதிரி பெருமாள் பிறப்பதற்கு பூர்வமே அந்த குளிர்ச்சி வருகின்றதே. இது 4வது ஸ்லோகம். அடியேனுக்கு என்ன தோணி எடுத்தோம்னா, இது ஒருவேளை 4வது பாசுரம் ஆண்டாளுடைய பாசுரமோ. ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்க உழைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். அங்கு மேகத்தை பார்த்து, மின்னலை பார்த்து, இடியை பார்த்து, சங்க சக்கர கதா பத்மங்களோடு கூடிய பெருமாளோடு ஒப்பிடுறாளா? ஆண்டாளின் வழித்தோன்றரன்னோ தேசிகன். அதனால இவருக்கு பெருமாளை பார்த்தா, அந்த மேகத்தை பார்த்தா பெருமாள் மாதிரி இருக்கு. இன்னொன்னு சுரகஜைரிவ சூச்சித மங்களைகின்னர். சுரகஜைகி, கஜம்னு சொன்னாலே மங்களகரமான ஒரு மிருகம். கோவில் எல்லாம் எல்லா பக்கமும் யானை தானே வச்சிருக்கா. அதுவும் நீங்க ஐராவதீஸ்வரர் கோவில்னு தாராசுரத்தில் உள்ளது. ராஜராஜா த செகண்ட் கட்டினா. அது ஒரு பேனல் முழுக்க கஜங்கள் இருக்கும். இன்னைக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல சகரபுத்திராள் பூமியை தோண்டும் போது அஷ்டதி கஜங்கள் தெரிஞ்சதுன்னு வால்மீகி. வேழமலைந்தானே பேரு, அஸ்திகிரிந்தானே பேரு காஞ்சிபுரத்துக்கே. அப்பேற்பட்ட சுரகஜைரிவ சூச்சித மங்களைஹி, அந்த மேகங்கள்லாம் கஜங்கள் மாதிரி தெரிஞ்சது, மங்களத்தை கொடுக்கக்கூடிய கஜங்கள் மாதிரி தெரிஞ்சதுன்னார். இது எப்படி சுவாமி தோணித்துன்னு தேசிகனுக்கு எப்படி தோணிருக்கும்? நான் சொன்னேனே, பொயட்ஸ் எல்லாம் நல்ல விதத்துல காப்பி பண்ணுவா, பிளேஜியரிசம் இல்ல, நல்ல விதத்துல பண்ணுவா. மேகதூத்தத்துல காளிதாசன் யக்ஷன் ரூபமா சொல்றான். ஓடுகின்ற மேகத்தை பார்த்தால் அது எனக்கு என்னவோ ஒரு கருப்பு ஆன மாதிரி இருக்கு, அது என்னுடைய நாயகி கிட்ட போய் சொல்லட்டும்னு சொல்றான். ஒருவேளை காளிதாசன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். அவ்வளவு தூரம் போயிட்டேள். நம்ம பாண்டிய தேசத்தில் ஆண்டாள் சொன்னாலே, விண்ணீல மேலப்பு விரித்தார் போல் மேகங்கள் தென்னீர் பாய் வேங்கடத்தென் திருமாலும் போந்தானே பெண்ணீர் பயிடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. கருத்த மேகங்களை பார்த்து வடக்கே செல்கின்ற மேகங்களே, என் திருவேங்கடமுடையானிடத்தில் என்னுடைய காதலை தெரிவிங்கோள் சொன்னாளே ஆண்டாள். காளிதாசனோ ஆண்டாளோ இதையோ வச்சு சொல்லியிருக்கார். சுரகஜைரிவ சூச்சித மங்களைஹின்னர். அடுத்த ஸ்லோகம். வவுரதோ மருதஸ்திரிதசாங்கநாத வதன சௌரபசார பிருதசுபாஹ முதித நிர்ஜர முக்த சுரத்ரும பிரசவ விருஷ்டி மதுரவ மதுத்ரவ மேதுராஹ. இங்க என்ன சொல்றார்? புஷ்பங்கள், அந்த தேவர்கள்லாம் மேலேந்து கீழே பாக்குறாளோன்னு, அந்த தேவர்கள் அந்த புஷ்பத்தை பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு வர்ணனை. நீங்க உடனே தேவர்கள் மேலேந்து பார்த்தா கீழே விழுந்திருக்க மாட்டாளா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவளை இழுக்காதெல்லாம் கேட்காதீங்க. ஒரு கவின்னா ஏதாவது இமேஜின் பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கா, பூஷணிக்கா வருதுன்னு சொல்லுவோம்.
அப்படின்னா அந்த மாமியை வச்சு நாளை காத்தால குழம்பா பண்ண முடியும்? இல்ல. பூஷணிக்காய்னு சொல்லுவது பூஷணிக்காய்க்கு இருக்கக்கூடிய ஊதியத்தன்மை அந்த மாமி கிட்டயோ மாமா கிட்டயோ இருக்குன்னு அர்த்தம். ஒரு உவமைன்னு சொன்னா அதோட நிறுத்திக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல மேலேந்து தேவர்கள் பார்த்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு சந்தோஷம்னு அர்த்தம். அவ பார்க்கும்போது கற்பக விருட்சத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அவ சாத்தின்னு இருக்கும்போது அதுல இருந்து தேன் ஒழுகுமோனோ அதுதான் சொட்டித்துன்னார். அது ஏதோ மேகத்தில் உள்ள ஜலம் நினைக்காதே, அது கற்பக விருட்சத்தின் புஷ்பங்களில் உள்ள தேன் கிழ சொட்டி இருக்கு. முதித நிர்ஜர முக்த சுரத்ரும பிரசவ விருஷ்டி மதுத்ரவ மேதுராகான்னு எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம். இப்போ மதுரால இருக்கக்கூடிய, இப்ப மதுரால தானே பிறந்திருக்கார் கிருஷ்ணர். இப்ப கிருஷ்ணர் பிறந்ததற்கு அந்த காலத்துல எல்லாம் நீங்க அந்த நாடகங்கள்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இப்ப ஏதோ ராஜா கிட்ட போய் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருத்துன்னு சொன்னா அவர் கழுத்துல இருக்கிறத தூக்கி கொடுத்துருவார். நான்லாம் கொடுக்க மாட்டேன் சொல்றேன். என்னன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் அவ்வளவு வள்ளல் கொடுத்துருவா. கிருஷ்ணர் பிறந்துட்டான்னு தெரிஞ்சு இப்ப வசுதேவருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அந்த மதுரால இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் முன்னாடி பக்தர்கள்லாம் வந்து வரம் கேட்டிருப்பா பாருங்க, அதெல்லாம் இப்ப கொடுக்குறாளாம். எப்பவுமே இந்த இப்ப லாக்டவுன் பீரியட்னா போஸ்ட் ஆபீஸ்ல என்ன சொல்லுவானா, நீங்க அனுப்ப வேண்டிய கொரியர்லாம் ஒரு 20 நாள் தள்ளி போகும். ஏன்னா இப்ப கோவிட் லாக்டவுன் பீரியடும்பா. அந்த மாதிரி இந்த மதுரால இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் சொல்லியிருப்பா போல இருக்கு பக்தர்கள்ட்ட, கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்துங்கோ, கிருஷ்ணர் பிறந்துருவார், அப்ப நான் இங்க கேட்ட வரத்தெல்லாம் நாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. மதுரிபோவதார மகோத்சவே முமுதிரே மதுராபுர தேவதாக, மதுரால இருக்கக்கூடிய தேவதைகள் யதிபியகந்தரி பக்த ஜனேவரம் ததுரு சேதம் அதீந்திரிய சேதசா. இந்த இடத்துல தேவதைகள்னு தெரிவிக்கிறார். யாருன்னு சொல்லல, எந்த தெய்வம்னு சொல்லல. அடியனுக்கு என்ன தோணிடுத்துன்னா இது வராக பெருமாளா இருக்கணும். ஏன்னா மதுரா நகரத்துல இருக்கக்கூடிய வராகனை ஆராதித்து வந்தார்கள் மன்னர்கள். பிற்காலத்துல அதை ராவணன் எடுத்து செல்ல ராமர் மறுபடியும் எடுத்துன்னு வந்து புத்திரர்கள் கிட்ட கொடுக்க அவர் மதுரா நகரத்துல ஸ்தாபனம் பண்ணி இன்னைக்கும் அந்த வராகர் இருக்கின்றார்னு ஒரு ஐதிஹ்யம் உண்டு. அந்த மதுரால இருக்கக்கூடிய வராக உபாக்கியானம்னே புராணங்கள்ல வரும். அதுவோன்னு அடியனுக்கு தோணிடுத்தோ. எந்த தேவதையா வேணாலும் இருக்கலாம். இப்போ அடுத்தது ஒண்ணு சொன்னார். அவததான தியோ முனயஸ்தத யதனதீதமதீதவதஞ்சஸ நிகமஜதமசேஷமவேக்ஷய தன்னிர விஷ தன்னிவ முக்திமயீம் தசாம். என்ன சொல்றார்? இப்ப கிருஷ்ணர் பிறந்தாச்சு, ஜெயில் ஒரு பக்கம் இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் ரிபர்கஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறோம். அப்ப சொல்றார் நிகமஜாதம் அசேஷம வேக்ஷ்ய. ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா பெருமாள் பிறந்தாச்சு, அந்த ஊர்லயே முனிவர்கள் இருக்கா இல்லையா? இப்ப சீதை கேட்டா ராவணன் கிட்ட, எதி சந்தோவன வாசந்தி சதோவா நானுவர்த்தசே, உங்க ஊர்ல நல்லவாளே யாரும் கிடையாதான்னு கேட்டா. அந்த மாதிரி முனிவர்கள்லாம் இருந்திருப்பா இல்லையா? மனன ஷீலஹான்னு சொல்லுவா முனிவர்களை. ஞானிகள் முனிவர்கள் வித்வான்கள்லாம் இருந்திருப்பா. அது சொல்ற தேசிகன் நிகமஜாதம் அசேஷம வேக்ஷிய. இப்ப கிருஷ்ணர் பிறந்திருக்காரு, அவளுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா? அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது? என்ன கொடுக்கலாம்? அட்டிகை கிட்டிகை ஏதாவது கொடுக்கலாமா? இல்லாட்டா ஒட்டியான ஏதாவது கொடுக்கலாமா? பியூர் சில்க்ல ஏதாவது பஞ்சகஜம் கொடுக்கலாமா? அவளுக்கு அதெல்லாம் ஆசை இல்லையே, முனிவர்கள் ஆயிட்டாளே. என்ன கொடுக்கலான்னு கேட்டா அங்கதான் சொன்னார் நிகமஜாதம் அசேஷம வேக்ஷிய. இவா ஒரு வேத பாகம் கத்துன்னு இருக்கான்னு வச்சுக்கோ, ஸ்வசாகாவை தான் படிக்கணும். வேதத்துல படிக்கணும்னா மத்ததெல்லாம் படிக்க கூடாதுன்னு இல்லை. இப்ப நான் யஜுஷாகாத்தியாயின்னு சொல்றேன்னா, நான் முதல்ல பாடம் பண்றதோ அத்தியனம் பண்றதோ பூர்ணாத்தியனம் பண்றதோ யஜுர்வேதமா தான் இருக்கணும், சாமவேதமா இருக்கக்கூடாது. அது ரூல் உண்டு. நீ எந்த ஹவுஸ சேர்ந்தவனோ அதை தான் படிக்கணும். இப்ப நான் யஜுர்வேதினா யஜுர்வேதம் தான் படிக்கணும். இப்ப ரிக்வேதமும் எனக்கு பிடிக்குமே. நார்த்ல எல்லாம் போனேன்னா இது சதுர்வேதி திரிவேதின்லாம் பேர் வச்சுப்பா. சுவாமி 4 வேதமும் தெரிஞ்சிருக்காளான்னு கேட்டா, எந்த தந்தை 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 தம் முத்தப்பன் 7 பரம்பரைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததும்பா. அவ எப்படி சதுர்வேதியானா? ஸ்வசாகாவை படிச்சுட்டு இன்னொரு வேதத்தை படிக்கலாம். யஜுர்வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணிட்டு ஆரண்யக்கம் பிராமணம் உபனிஷத் இப்ப தைத்திரியம் அதுல வருதுன்னா அதை முழுக்க படிச்சுட்டு, ஏன் சுக்ல யஜுர்வேதமும் படிக்கணும். யஜுர்வேதத்துல 2 இருக்கே, சுக்ல கிருஷ்ண. சதபத பிராமணமும் படிச்சுட்டு அப்புறம் சாமவேதமும் ரிக்வேதமும் படிக்கலாம். அதனால தானே அப்பய தீட்சிதர்வாள் பரமசிவ பக்தர். சிவபெருமான்னா அவருக்கு அவ்வளவு ஒரு உயிர். பரமசிவனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பாகம் சதருத்ரியம் ருத்ரம். யாதைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு. ஆச்சரியமான பாகம். 11 அனுவாகங்கள், பின்னாடி சமக்கம் வரும்.
இதெல்லாம் இவருக்கு நன்னா படிச்சுட்டு இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஒரு இச்சை. ஆனா இதெல்லாம் யஜுர்வேதத்துல பூர்ணமா, இப்ப நம்ம நித்தியப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யஜுர்வேதத்துல வந்துருது. ஆனா இவர் சாமவேதி, அதனால ரொம்ப வருத்தப்பட்டார் ஒரு ஸ்லோகத்துல, நான் சாமவேதத்துல பிறந்து விட்டேனே. ஏன்னா சாமவேதத்துல பிறந்ததுனால அவர் சாமவேதத்தை பூரணமா படிச்சுட்டு தான் யஜுர்வேதத்துக்கு போறணும். சாமவேதத்தை படிக்கிறதுக்கே ஒரு மனுஷ ஆயுசு போறாது. அதனால அந்த வேதம்ங்கிறது அனந்தாவை வேதா, எவ்வளவு பெருங்கடல். அதுல ஒரு சின்ன பாகம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வியாக்கியானம் படிச்சு சாயனாச்சாரியால், இப்ப நம்ம சாயனாச்சாரியால் பாஷ்யம், பட்டபாஸ்கரர் பாஷ்யம், உபட்டாச்சாரியர் பாஷ்யம், மஹீதரருடைய பாஷ்யம், ரங்கராமானுஜ முனியுடைய பாஷ்யம், இதெல்லாம் வேதத்துக்கு உண்டு. இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்கே நாழி போறாதே. ஆனா இப்ப கிருஷ்ணர் பிறந்தவொன்னு ஒரு கிஃப்ட் குடிக்கணும் முனிவர்களுக்கு. அப்பதான் சொல்றார் தேசிகன், நிகமஜாதம் அசேஷம வேக்ஷ, இவ எந்த பாகங்கள்லாம் வேதத்துல படிக்காம விட்டு வச்சிருக்காளோ, பிடிக்காம இல்ல படிக்காம, ஏன்னா அந்த பாகங்கள்ல இன்னும் நேரம் கிடைக்கல, அந்த பாகத்தினுடைய ஞானம் அந்த முனிவர்களுக்கு மனசுக்குள்ளேயும் மூளைக்குள்ள வந்துட்டான். அதுதான் கிஃப்டா கிருஷ்ணர் கொடுத்தது. இனிமே அவ அதை படிக்க வேண்டாம். கிருஷ்ணருடைய பிறந்த பர்த்டே கிஃப்ட் என்னன்னா, இவ படிக்காத வேத பாகங்களுடைய ஞானம் கூட அந்த முனிவர்களுக்கு வந்துடுத்து. இந்த மாதிரி எல்லாம் உண்டா சார்? நம்ம படிச்சதே ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறதே, அவருக்கு படிக்காததெல்லாம் எப்படி வரும்னு கேட்டா, ஆழ்வார்ல ஒருத்தர் அப்படி இருந்தார். குருமுகம் அனதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாது காமஹான்னு சொல்றோம் பெரியாழ்வாரை பத்தி. பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்து வந்த ஒரு சாதாரணப்பட்டவர். அவரை பெருமாள் கனவுல வந்து, நீ போய் வாதம் பண்ணு, பொற்கிழிய வச்சிருக்கான் பாண்டியன், அவனோட சபையில போய் வாதம் பண்ணுனார். அவர் கதறார், சார் நான் எதுவுமே படிச்சது இல்லை, நான் வந்து 5th ஃபார்ம் 4th ஃபார்ம்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். அதெல்லாம் கிடையாது, நீ அங்க போ, என்ன வேத சாரமோ உன் மனசுல நான் அதை கொடுக்குறேன்னு. அங்க போறதுக்குள்ள பார்த்தா மனசுக்குள்ள அத்தனை வேதமும் இறங்கி விடுத்தான். இவர் அத்தியனமே பண்ணலையே, எப்படி வந்ததுன்னு கேட்டா, குருமுகம் அனதீத்ய பிராகவேதான சேஷன், ஒரு ஆச்சாரியின் கீழே உட்காந்து அவர் படிக்கல, ஆனா வந்துடுத்து. அதுதான் கிருஷ்ணன். அதனால இது 7வது ஸ்லோகம். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் சொல்றார், பிரசதனம் சரதாகம சம்பவம் நபசிமாசி நதீபிருபாபதே மஹித யோக விதாமதிபிः சமம் ஸ்ருதிபிரப்யனுலப்ய வநீதிபிஹி அப்படின்னார். என்னன்னா, இது வந்து மழைக்காலம் இல்லையா, கிருஷ்ணர் பிறக்கிறது ஒரு வருஷா ருத்து, கிட்டத்தட்ட மழை கொட்டுறது. ஆனா சரத் ருத்துவுல இருக்கக்கூடிய ஒரு ஜலம் எப்படி பளிச்சுன்னு பளிங்கு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் ஓடி வரக்கூடிய யமுனை மழைக்காலமாக இருப்பணும். ஏன்னு கேட்டார் தேசிகன். அதுக்கு சமாதானம் சொல்றார், கிருஷ்ணர் ஞானத்தை போதிவிப்பதற்காக தெளிவிப்பதற்காக வந்தார், அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜலத்தில் இருக்க வேண்டாமான்னு கேட்டார். அடுத்தது அழகான ஸ்லோகம், நிகில சேதமான சனிஸ்ருத கலுஷத சமுதேப்த்ய கில க்ஷணாத் விவிஷுரம்ப இவ ஸ்வயமாபகஹ ஜலநிதேரிவ போஜபதேர் மனஹ. போஜபதி, இதெல்லாம் தெளிவா இருக்கட்டும். போஜபதேர் மனஹா, போஜபதினு சொன்னா கம்சன், கம்சனுடைய மனசுல ஒரு அஜிடேஷன் இருந்தது. அது எப்படி வந்ததுன்னு கேட்டார். இதெல்லாம் பாருங்க, தேசிகன் எங்கேயாவது ஆண்டாள் எடுத்துப்பார். 2011லயோ 12லயோ மயிலாப்பூர்ல புஸ்தகம் வாங்கணும்னு போனேன். அப்போ வெங்கடேஷ் அக்ரஹாரத்துக்கு போகும்போது அங்க பெருக்காரணி சுவாமி எழுதியிருந்தார். ரொம்ப அன்போட கூட்டு அடியேனுக்கு திருப்பாவை புஸ்தகம் ஒண்ணு கொடுத்தார். அவர் சாதிச்ச உரை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒரு விஷயம் சொல்றார், நெருப்பென நின்ன நெடுமாலே, நெருப்பு என்ன நின்ன நெடுமாலே. நெடுமால்னு சொன்னா ரொம்ப பெரியவன் அர்த்தம், ரொம்ப பெரிய அளவுன்னு அர்த்தம். இவன் வயத்துக்குள்ள இவ்வளவு நெருப்பு, அந்த நெருப்பு நெடுமால் மாதிரி இருக்குன்னு சொன்னா எங்கேயோ கொஞ்சம் இடிக்கிறது இல்லையா. சிறுமாலேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஏன்னா நெடுமாலே. இந்த நெருப்பு எங்கேன்னு வந்ததுன்னு கேட்டா, அதுக்கு பெருக்காரணை சுவாமி ரொம்ப அழகா வியாக்கியானத்தை சொல்றார். கிருஷ்ணர் பிறந்த பிறகு பூதனா, பகன், பகி, இந்த பகன்கிறது பகாசுரன், பகி யாரு, பூதனா, ஏன்னா அவனுடைய தங்கை. பகா, பகி, பிரளம்பன், வத்சாசுரன், கபித்தாசுரன், தேனுகன், திருணாவர்த்தன், சகட்டாசுரன், இத்தான பேர் அம்சான். ஆயர்பாடியில் தொடும் புற்பூண்டில் எல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கும்னர் ஒரு வியாக்கியாதா. அப்பேற்பட்ட அசுரர்களை அம்சான் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆய்ப்பெண்ணும் தன்னுடைய வயிற்றில் நினைத்தாளாம், ஐயோ இந்த குழந்தை கண்ணனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ. அந்த வாத்சல்ய பாவத்துல என்ன ஆச்சா, இவாள்லாம் ஒரு பயத்தோட இருப்பா பாருங்க, அது வயத்துல ஒரு நெருப்பு.
இப்போ 1 கில்ல 10 கில்ல 50 கில்ல 100 கில்ல 500 கில்ல 1000 கில்ல 5 லட்சம் கோடி பெண்கள் வயிற்றிலே நெருப்பு. கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிடுமோ? கிருஷ்ணர் பார்த்தாரு, இத்தனை வயத்துல நெருப்பு வச்சுட்டு இருந்தா இவளுக்கு அசிடிட்டி வந்துடும் இல்லையா? அந்த அசிடிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தேன்னா வயத்தை காமிப்பான், அதுல அப்படியே நெருப்பு இருக்கும், ஏதோ ஒன்று ஆடிட்டு இருக்கும், மேல இருந்து நீனோ போடுவா, அப்படியே எல்லாம் சமமாயிடும். இது பிரளய காலத்துல சமுத்திரம் இருக்கா மாதிரி ஆயிடும் காமிப்பா இல்லையா? அந்த மாதிரி இப்போ வயத்துல நெருப்பு, இவாளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போறதுன்னு கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஆய்ப்பெண்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு பெண்ணின் வயிற்றிலிருந்தும் நெருப்பு எடுத்தார். நெருப்பு 1, நெருப்பு 2, நெருப்பு 3. நெருப்பு பவர் 5 lakh வைக்கும் இருக்கணும் இல்லையா? அத்தனை நெருப்பு, எல்லா நெருப்பையும் ஒன்னா சேர்த்து பெரும் நெருப்பாயிடுச்சு. இத்த கொண்டு எங்க வைக்க? நெருப்பு சொல்றது என்ன, எங்கேயாவது கொண்டு ஜாகிரதையா வெயின்னு. கம்சன் வயிறு காலியா இருந்துதான், அதுல கொண்டு வச்சுட்டாராம் பெருமாள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அதனால இத்தனை பெண்கள் படும் வாத்சல்யாபாவத்தில் வந்த ஒரு பயத்தின் நெருப்புத்தான் அவனை எரித்தது. தேசிகன் ஹம்ச சந்தேஷத்துல எடுத்தார். ஹனுமானை பார்த்து ராமர் கேட்டார், யாரு லங்கையை எரிச்சா, நீ எரிச்சியான்னு கேட்டாராம். அதுக்கு ஹம்ச சந்தேஷத்தை ஹனுமான் திருவடி பதில் சொல்றார், நான் எரிக்கல, யட்சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக, உன்னை அந்த உன்னிடத்திலிருந்து சீதையை பிரிச்சு வச்சான் பார் ராவணன், அந்த சீதைப்படும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பானது லங்கையை எரிச்சுடுத்து, நான் எரிக்கலேன்னாராம். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த கஞ்சன் படும் அவஸ்தையை சொல்றார். ஜலநிதேரிவ போஜபதேர் மனஹா அப்படின்னார். அடுத்தது 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அதி முக்கியம். ஏன் இது சொல்றேன்னு கேளுங்க. தீட்சிதர் வாழும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல ஸ்லோகங்கள் பல சர்க்கங்கள்ல வரும். அது எப்படும் அப்ப பாத்துக்கலாம். இப்ப விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். சரமதச்சருணாதிவ தேவகி பதிரமச்சுத சுங்களதஸ்திராத் நிகில பந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகலஸ்ய கிமத்புதம். தேவகி வசுதேவர் கால்ல இரும்பு சங்கிலி கட்டிட்டு இருந்தார். இந்திரன் இது நம்ம கம்சன் கட்டி வச்சிருக்கான். இப்ப பெருமாள் பிறந்த பிறகு அவ காலிலிருந்து அந்த சங்கிலி அருந்து விழுந்துடுத்து. ஆச்சரியமானு கேட்டார் தேசிகன். ஆச்சரியமே இல்லைன்னு விட்டார். ஏன்னா பிறவி கடலில் இருந்து கர்மபந்தனத்தை நீக்கவல்ல பெருமாள் பிறந்திருக்கார். பிறவிக்கடல் கர்ம பலன், அந்த கர்மாங்கிற அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய பகவானுக்கு ஏதோ ஒரு சாதாரண கடையில பண்ணிருக்கக்கூடிய இந்த இரும்பு சங்கிலியை அவுக்கிறது பெரிய விஷயமா? தேசிகனுடைய முழு கிரந்தத்துல அது வரும். கோபாஸ்ச சம்பூய குஹோபமாக்ஷீம் ஸ்வகோஷ நிர்காதித விஸ்வகோஷாம் கதா சுமைக்ஷந்த நிஷாச்சரீந்தாம் பீமாகிருதீம் பைமரதீம் இவான்யாம் பதைஸ்திரிபிக்காந்தி ஜகத்ரயம் தம் சம்பாவையா பாலித பாவ பாவம். அழகா எடுப்பார். பின்னாடி எல்லாத்திலுமே இந்த கர்மபந்தனத்தை நீக்க வல்லது கிருஷ்ணருடைய பிறப்பு சரித்திரம்னு எடுத்துன்னு வருவார். சுங்களத ஸ்திராத் நிகில பந்த நிவர்த்தக சந்நிதௌ விகலனம் நிகலஸ்ய கிமத்புதம் அப்படிங்கிறார் தேசிகன். இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் கொடுத்திருக்கார். அதாவது சான்றுன்னு இருக்கு இல்லையா, ரெஃபரன்ஸ், அதெல்லாம் அப்பே தீட்சிதர் எடுத்திருக்கார். அப்புறம் பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல எடுக்கிறார். இப்போ அந்த குழந்தைய தன் மடியில் வைத்து கொண்டாளாம் தேவகி. அது எப்படி இருந்ததுன்னார், நீலக்கல்ல ஒரு ஸ்வர்ண நிறத்தோடு கூடி இருக்கக்கூடிய மேரு பர்வதத்துல வச்சா மாதிரி இருக்குன்னார். ஏன் தாயை பர்வதம் மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னா அவளுடைய பெருமை அப்பேற்பட்ட பெருமை. இந்த குழந்தையை நீயே இந்திரநீலம்னு சொல்லணும்னா பெருமாள் சஃபயர் மாதிரி இருப்பார் பாக்குறதுக்கு அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவா. ராமருக்கும் கிட்டத்தட்ட ராமருக்கு கொஞ்சம் பச்சை கலந்துருக்கும். மாமவ ரகுராமா மரகத மகிஷ்யாமாம்பா இந்திர நீலமணி சன்னி பாப கனச்சந்திர சூரிய நயனா பிரமேயவ. தியாகராஜர் எடுக்கிறார். కాలింగునితలల పైన కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి இந்திரநீலமோ. அன்னமாச்சாரியார் எடுக்கிறார். அப்பேற்பட்ட இந்திரநீலம். இத கிருஷ்ண கர்ணாமிருதத்துல லீலாசுகர் சொன்ன சுவாதி நட்சத்திரத்துக்கு முத்த பிறக்க வச்சு பெருமை வந்தது, ரோஹிணிக்கு நீலரத்னத்தை பிறக்க வச்சு பெருமை வந்ததுன்னர். அப்பேற்பட்ட நீலரத்னம்னர். மேல சொல்லும் போது கிருஷ்ணருக்கு அத்தனை ஆயுதங்களும் இருந்ததுன்னார். நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்ரீமத் பாகவதத்துல அத்தனை ஆயுதங்களோடையும் பெருமாள் பிறந்தார்னு சொல்றா. விகிருத சங்கர தாங்க கதாம்புஜஹ
ஷபலித சுபய வனமாலயா, வனமாலையோட பெருமாள் பிறந்திருக்கார். பிதுரசூத முதம் பிருதுகஸ்தத ஜலதி டிம்ப நிபோ ஜனனி திருதஹா, பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கார் பெருமாள் பாக்குறதுக்கு. அத்தனை ஆயுதங்களோடையும் பிறந்திருக்கார். அடுத்த ஸ்லோகம் ஆச்சரியம் பாருங்க. இப்ப பெருமாள் இப்படி பிறந்திருக்க யோசிச்சு பாருங்களேன். கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை வருது, சங்கு சக்கரம் கதை இதோடய வந்துடுத்துன்னா தாங்க பார்க்க முடியலையா வசுதேவரால, என்ன பண்றதுன்னு பார்த்தார். அடுத்தது அர்ஜுனன் கூட பண்ணாததை இவர் பண்ணார், சரணாகதி பண்ணார் வசுதேவர். பிரணிபதாமி பவந்தமனன்ய தீர கில காரணமாஸ்ருத தாரணம் அனுகமாத நிதம்ப பிரதமாகிர கிமபி யத் பதமேகமதீயதே. அதுக்கு கடவல்லி ஸ்ருதியிலேருந்து உதாகரிக்கிறார் தீட்சிதர்வாள். சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி ச யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி சோத்வனஹ பிராப்னமாப்னோதி தத்விஷ்ணோஹோ பரமம் பதகுங்கிற வாக்கியங்களை உதாகரிக்கிறார். எந்த திருவடியானதை பிடித்து கொண்டால், எந்த பெருமாளுடைய நாமாவை ஜபித்து கொண்டு வந்தால், எந்த பெருமாளுடைய அந்த குணாதிசயங்களில் ஈடுபட்டால் ஒருவனுக்கு ஞாசயோகத்தில் பரண்யசித்தால் அந்த கர்மாபலன் அருந்து தான் வைகுண்டம் செல்லுவனோ, அப்பேற்பட்ட குழந்தை தன் எதிரே இருக்கும் போது அப்பாங்கிற ஸ்தானத்தையும் மறந்து அந்த குழந்தை இடத்தில் தந்தையானவர் காலில் விழுந்தாராம். அத சொன்னார். அத சொல்லிட்டு பின்னாடி இப்படி எப்படி இருக்கு பாருங்களேன். பொதுவா ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்லுன்னு சொல்லி அப்பா சொல்லுன்னு சொல்லி அதுக்கு 2 வார்த்தை வந்து அதெல்லாம் பேச வைக்கிறது, அதுக்கு யாருன்னு அதை புரிய வைக்கிறதே அம்மா அப்பா வேலை. இந்த குழந்தை எல்லாம் மாத்தி பண்றது. பிறந்த உடனே அப்பாவை பார்த்து சொல்றது, நீ யாரா இருந்த தெரியுமோ, நீ தான் போன ஜென்மத்துல கஷ்யப்பரா இருந்த, நீ தான் அந்த ஜென்மத்துல வந்து நான் வாமனனா பிறக்கும் போது அப்பா அம்மாவா இருந்தேன், இவதான் எனக்கு அம்மாவா இருந்தா. அப்பா அம்மாக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற முதல் குழந்தை இது, கடைசி குழந்தை இது. இத்யமமர்த்ய பிதுஸ்தவ கேஹினி திவிஷதாம் ஜனனி மம சானகா. திவிஷதாம் ஜனனி மமச்ச அனகா. அனகான்னு சொன்னா குற்றமற்றவளான்னு என் தாய். ஜனனி மமச்சானகா அபிமதம் யுவயோர நவகிரகம் சமயபாவி மய இவ சமர்த்தியதே. அது கிருஷ்ணாவதாரத்துல ஏதோ ஒரு கதாபாகம்னு நம்ம பார்க்க கூடாது. ஒவ்வொரு இடத்திலும் வேதாந்தம் அடங்கி இருக்கு. விப்ரபத்னி சம்பவத்துல பூர்வ மீமாம்சகால பஞ்சன மன்னர் பகவான் நிரீஸ்வரவாதத்தை வேண்டானுட்டார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜாபாலியோட பேசும்போது சாருவாக்கனையும் பின்னாடி ஒரு இடத்துல பௌத்த மதத்தையும் கண்டிக்கிறார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தனியா நம்ம வேதாந்த கிரந்தம் சேவிக்கணும்ங்கிறதுல இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையேத்தன்னர் வியாசராயர். நமக்கு ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீ மகாபாரதமும் பாகவதமும் விஷ்ணு புராணமும் 4 கிரந்தங்கள் ஓரளவுக்கு கேட்டு 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 வந்துடுத்துன்னா நமக்கு வேதாந்த காலக்ஷேபம் ஆயிடும். ஏன்னா அதுல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றார், ஜன்மாத்யஸ்ய யதோன்வயோதிதரதாத்துன்னு வருது இல்லையா, ஜன்மாத்யஸ்யன்னு வருது. ஜன்மாதிங்கிறது இந்த ஜன்மாத்யஸ்ய அப்படிங்கிறது ஒரு பிரம்மசூத்திரத்தின் துவக்கம். இதெல்லாம் சாதாரணப்பட்ட கிரந்தங்கள்ல சுகபிரம்மமாகட்டும், பராசரராகட்டும், வியாசராகட்டும், வால்மீகி ஆகட்டும், இவெல்லாம் வேதசாரத்தை தான் கொடுத்திருக்கா. வேதசாகர காமினி புனாதி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதிம்பா. அதனால இதெல்லாம் சாட்சாத் வேதமே. அதனால இந்த இடத்துல சொன்னார். அடுத்தது இப்ப ரொம்ப முக்கியம். யதி பிபேஷி பஜாமி மனுஷ்யதாம் அதச்சமாம் நயனந்த கிரகம் க்ஷணாத்து. இப்ப குழந்தை அப்பாவை பார்த்து சொல்றது, அப்பா உனக்கு என்னை இப்படி பாக்குறது பயமா இருந்து கொடுத்தானே, நான் மனுஷ ரூபம் எடுத்துக்கிறேன் அந்த குழந்தை. இத தேசிகன் சொல்றார், யதி பிபேஷி பஜாமி மனுஷ்யதாம் அத. மனுஷ்யதாம் அதன்னு சொல்லுவதால் இத்தனை நாள் அது எந்த ரூபத்துல இருந்தது? மனுஷ ரூபத்துல தானே இருந்ததுன்னு கேட்டா இல்ல, இனிமேதான் அது பல்லெல்லாம். இப்ப பிறக்கும் போதே அதுக்கு 32 பல்லு இருக்கு, கை இருக்கு, ஆயுதம் இருக்கு. இதெல்லாம் சாட்சாத் தேவரூபத்தோட பிறந்திருக்கு, திவ்யமங்கல விக்கிரகமா பிறந்திருக்கு. இப்பதான் அப்பாவுக்கு அம்மாவும் பார்த்து அப்படியே இன்னும் இந்த 3D மூவி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம் பாருங்க. கர்ப்பத்தில இருந்து சங்கு சக்கரத்தோட பிறக்குது, இத்தனை நாள் இத்தியா நான் தாங்கிட்டு இருந்தேன்னு அவ கதறா. வசுதேவர் யூ அவர் ஒரே பயத்துல உட்கார்ந்து நடுங்கிட்டு இருக்கார்.
இப்ப கம்சனை பார்த்து பயப்படுறது இதை பார்த்து பயப்படுறதானே அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால அந்த குழந்தை சொல்லித்தான், கவலைப்படாத, நான் மனுஷ ரூபேன வந்துடுறேன். ராமர் இதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் சாதாரணமா, ராமருடைய லைஃப் ரொம்ப பாவமா இருக்கும் பாக்கிறதுக்கு. சொத்து வேண்டாம், நான் காட்டுக்கு போறேன்னாரு. காட்டுக்கு போனா அங்க கிட்னாப்பிங் நடந்துருது. சீதையை மீட்கலான்னு போய் சீதையை மீட்டெடுத்து வந்து திருப்பி ஒன்னா சேரலாம்னு பார்த்தா அவ காட்டுக்கு போயிட்டா. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். ஐ எம் a நார்மல் மேன், எனக்கும் ஆதார் பேன் எல்லாம் உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டார். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா, நான் பிறக்கும் போதே தெய்வம்னு சொல்லிட்டே பிறந்திருக்கேன், வாத்தானே என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல கிருஷ்ணர் பிறந்துட்டார். அதனால அடுத்தது 26வது ஸ்லோகம், 27வது ஸ்லோகம். இப்ப 27வது ஸ்லோகம் பாருங்க. துஹின பானு திவாகரலோச்சனம் நிகம நிஸ்வசிதம் ஸ்வசுதஸ்ய தத். என்ன அழகு! பெருமாள் ஒரு இடத்துல ஏழி விட்டாருன்னா அந்த இடத்துல வேதம் இருக்கும். இங்க எங்க வேதம்? இந்த ஜெயிலா இருக்கே அப்படின்னா, நிகம நிஸ்வசிதம் ஸ்வசுதஸ்ய தத். சொந்த பிள்ளை சார், நீங்க என்ன பாபா ராம்தேவ் மாதிரி பிராணாயாமம் எடுக்கிறீர்கள் அப்படின்னா, அந்த குழந்தை அப்படி மூச்சு வாங்கி விடும்போது என்ன வந்ததுன்னு கேட்டார். ஆக்சிஜன் போய் கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கும். அதுதான் இல்லைன்னு தேசிகன். நிகம நிஸ்வசிதம் ஸ்வசுதஸ்ய தத். சொந்த பிள்ளை மூச்சு வாங்கி விடும்போது அதுல வேத துவனி கேட்டுதான். அத சொன்னார். அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதது ரியத்ரிக்வேதோ யஜுர்வேத இத்தியாதி ஸ்ருதேஹேன்னு தீட்சிதர் வாழ் உதாகரிக்கிறார். இப்போ இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தேசிகன் எடுக்கிறார். சமாஹார சாம்னாம் பிரதிபதமிருச்சாம் தாமயஜுஷாம் லயப் பிரத்யூஹானாம் லஹரி விததிர் போத ஜலதேஹே கதா தர்பக்ஷுப்யத் கதக குல கோலாஹலபவம் ஹரது அந்தர்த்வாந்தம் ஹயவதனஹேஷா ஹலஹலஹா. இது சாதாரண குதிரை அல்ல அப்பா. ஹேஷாங்கிற சத்தம் ஹல 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 ஹலன்னு கனைக்கும் போது அதுல சமாஹார சாம்னாம் பிரதிபதமிருச்சாம் தாமயஜுஷாம் ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் கேட்கறதே உனக்கு தெரியலையான்னு கேட்டார். ஹயக்ரீவருக்கு அப்படி, கிருஷ்ணருக்கு இப்படி. அதனால இன்னொன்னு சொல்றார், அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தாராம் வசுதேவர். இது ஏன் எங்கே இவர் இது கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேட்டா, எனக்கு என்ன தோன்றதுன்னா, அபிஞான சாகுந்தளத்துல காளிதாசன் 7வது அங்கத்துல துஷ்யந்தன் தன்னுடைய பிள்ளையான பரதனை பார்க்கும் போது வரக்கூடிய உணர்ச்சி இங்க வந்திருக்குன்னு சொல்ற மாதிரி தெரியுது. அதனால அத சொல்லிட்டு பானு திவாகர லோச்சனம் பாருங்க, அப்படியே ஆண்டாள் கதிர்மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் சந்திர சூரிய நயனா பிரமேயவா பானு திவாகர லோச்சனம். ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு சூரியன். அப்படியே இதெல்லாம் திருப்பாவைதான். அதனால அடுத்தது 30ஆம் ஸ்லோகம். பிஜகடே சஹசைவ கவாட்டிக விரஜமத விரஜதோ யது பூப்ருதஹ உபகல்பமஷேரத ரக்ஷகாஹ சரணிமாதிதிஷுர் கிருஹ தேவதாஹ. அதாவது ஒரு சின்ன ஒரு கூடை, அதெல்லாம் தேசிகன் வர்ணிக்கிற. இந்த தேசிகன் என்ன பண்ணுவார், முக்கியமான விஷயங்களை மட்டும் உதாரிப்பர். இதெல்லாம் நமக்கு புராணங்கள்லயும் தெரியுது. ஒரு பழக்கூடை, இப்ப அந்த இப்ப நானான ஒரு கவியா இருந்தா பழக்கூடையோ ஒரு 20 நிமிஷம் வர்ணிச்சிருப்பேன். இவர் வேண்டாததெல்லாம் வர்ணிக்க மாட்டார். ஒரு பழக்கூடை, அந்த பழக்கூடைக்குள்ள கிருஷ்ணரை போட்டு அமுச்சுட்டா. இப்போ வெளியில போயிட்டு இருக்கு குழந்தை. அப்ப போகும்போது மழை கொட்டுறது இல்லையா? இப்ப பிறந்த குழந்தை, the first milk that the mother secretes is called the colostrum. அதுல ரொம்ப ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதெல்லாம் கூட குடிக்கல இந்த குழந்தை. அதனாலதான் குலசேகர ஆழ்வார் கதர்றார், நீ உண்ட அடிஷிலின் மிச்சல் யசோதை நங்கை பெற்று போனாளேன்னு பெருமாள் திருமொழியில. தேவகி அம்சுட்டா, வெளியில மழை, it is raining cats and dogs அப்படின்பா. இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஆங்கிலேயர்கள்ல என்ன சொல்லுவான்னா, பூனை நாய் மாதிரி மழை கொட்டுறது. என்ன சார், பூனைக்கும் நாய்க்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம்னா, பிரிட்டிஷர்ஸ் had the habit of domesticating dogs and cats. அதனால அது வீட்டுக்குள்ள திரிஞ்சுட்டு இருக்கும். மழை வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அதுவும் யூகே மாநகரம்லாம் எப்ப பார்த்தாலும் மழை, எப்ப பார்த்தாலும் பிசு 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 பிசுன்னு பெஞ்சுட்டே இருக்கும். அதனாலதான் அவ மழையை பார்த்தா போறோம்னு ஆயிடுறது அவள். அதனாலதான் இது ரெயின் ரெயின் கம் அன் அதர் டேன்னு விட்டாவா, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு பிளே. இதை நம்ம தமிழகத்துல உட்காந்து சொல்லிட்டு இருப்போம். இங்க மழை வரதே கஷ்டம், வர மழையும் நம்ம அமுச்சுட்டா எப்படி. அதனால இந்த இடத்துல கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி வச்சிருப்பா.
மழை கொட்டும் போது அதெல்லாம் வீட்டுக்குள்ள போகுமா, அதெல்லாம் வீட்டுக்குள்ள போற அளவுக்கு வந்துடுத்தே மழை, அதனால இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இங்க மழை அப்படி கொட்டுறது, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு இவர் கவலைப்பட்டு வெளியில போறார். இவருக்கு ரொம்ப ரொம்ப நாள் இப்ப நம்மளே இப்ப கொரோனால வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் பாருங்க. இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு எல்லாம் சரியா ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகும். ஏன் எப்படி இருந்தாலும் பூமி எப்பவுமே ஒரு சர்க்கிள் சுவாமி, மேல போயிட்டா அது கீழே வரணும், கீழே போனா மேல வரணும். அதனால இப்ப எல்லாரும் ஒரு நாள் வெளியில போகும்போது பாருங்க, அப்படியே சூரியனை பார்த்தா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், நடக்க தெரியாது நமக்கு. ஏன்னா பழக்கமே இப்ப இல்லையே. இவர் ரொம்ப நாள் ஜெயிலே இருக்கார். இப்ப திடீர்னு வெளில போஞ்சோன்னு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அவருக்கு. அது தேசிகன் இதெல்லாம் பாருங்க, இது ஒரு கவியால தான் வர்ணிக்க முடியும். சரணிமாதி திஷுர் கிரகதேவதாகனர், அங்கங்க இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள். இப்ப நீங்க கிராமப்புறங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா எல்லை தெய்வம்னு உண்டு. அம்மன் இருப்பா, கருமாரியம்மன், முத்துமாரியம்மன். அல்லது முக்கியமா பார்த்தேன்னா கிராமங்கள்ல கருப்பண்ணசாமின்னு இருப்பார். இப்ப நீங்க திருமாலிருஞ்சோலை போனேன்னா முக்கியமான கோபுரம் வாசலே திறக்க மாட்டா, 18ஆம் படி கருப்பு இருக்காருன்னு அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமத்துல மூர்த்தி கீர்த்தியாக எழுதியிருந்தார். ஜகத் பிரசித்தி அவருடைய உபன்யாசங்கள். அதாவது பூர்வாசிரமத்துல திருக்குடந்தை ஆண்டவனுக்கு கண்ணன் சுவாமின்னு பேர். கண்ணன் சுவாமியுடைய உபன்யாசங்கள், அவருடைய அந்த சொல்ற ரீதியே அழகு. அவாவாளுக்கு ஒரு பாணி, ஒரு ஸ்டைல்னு இருக்கும் இல்லையா. திருக்குடந்தை ஆண்டவன் உபன்யாசம் கேட்கிறவா இன்னொருத்தரத கேட்க மாட்டான். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் உபன்யாசம் பண்ணி கேட்கணும். அவர் நிருசிம்மாவதாரம் சொல்லி கேட்டவா இந்த பார்த்துட்டு சொன்னா, சொல்றேன் நன்னாதான் இருக்கு அப்படின்னு விட்டா. ஏன்னா அவர் சொல்லி கேட்கணும். ஆனா அவர் சொல்லி கேட்கணும், இவர் சொல்லி கேட்கணும் தான் எங்களுது கேட்கறதுக்கு யாரு இருப்பா? அதனால அவள்தும் கேட்டிருக்கேள். இப்ப கேளுங்க. திருக்குடந்தை ஆண்டவன் அவ்வளவு அழகா சொல்லுவார். ஏண்டா கருப்பண்ணசாமினா என்னன்னு கேட்பார். கோஷ்டியில யாக்கா தெரியுமா? கிருஷ்ணர்டா அப்படிம்பார். ஏன்னா கருப்பு சாமி தானே, கிருஷ்ணர்னா கருப்பு சாமி தானே. அதனால இந்த கருப்பு சாமி வேற இல்ல, கிருஷ்ணர் வேற இல்லடா. அந்த மாதிரி இங்க கருப்பண்ணசாமியுடைய விக்கிரகங்கள்லாம் அங்கங்க மூலையில ஒரு இந்த கருப்பண்ணசாமிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீசை இருக்கும், கையில ஒரு அருவாள் இருக்கும், இதெல்லாம் விக்கிரகமா இருக்கு. ஆனா இப்ப கிருஷ்ணருடைய அப்பா வசுதேவர் நடந்து போகும்போது அத்தனை பேரும் உறக்கத்துல தானே இருந்தா, இவருக்கு வழி தெரியலையே. அப்போ அந்த விக்கிரகத்துல இருக்கக்கூடிய அருவாள் இப்படி மாறி விடுத்தான். நீங்க இந்த ஊருக்கெல்லாம் போகும்போது ஆரோ மார்க் போட்டு டைரக்ஷன் போர்ட் போட்டுருவா பாருங்க. அந்த மாதிரி அதனுடைய அந்த அருவாள்ல இப்படி மாறி விடுத்தான். இப்படி போங்கோ, இப்படி போங்கோ, இப்படி போங்கோ. கிருஷ்ணர் பிறந்த பிறகு சிலைகள் கூட பேச ஆரம்பிச்சுடுத்து. பேசிட்டு இருந்தவா இப்ப சிலையாயிட்டா. அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கா. அதனால சரணிமாதி திஷுர் கிரகதேவதாகனர். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது எடுக்கிறார். ஸ்ருதிமயோ விஹக பரிதஃ பிரபும் வ்யசரத அசுவிதூத நிஷாசரஹ அனுஜகாம ச பூதர பன்னகஹ ஸ்புடமட்பணா மணிதீப கணோத்வஹ. அழகு. இதே சுகபிரம்மம் மேலோட்டமா வர்ணிக்கிறார். வெளியில வசுதேவர் போயிருக்கார், மழை கொட்டுறது, எங்க குழந்தைய வச்சுக்கிறதுன்னு தெரியல, சிரசு மேல வச்சுட்டு இருக்காராம். அப்போ மழை கொட்டின்னு இருக்காம். கொட்டின்னு இருக்கும்போது அந்த குழந்தைய எங்க வச்சுக்கிறதுன்னு தவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு துளி ஜலம் அவர் மேல விழல. நடுவில் ஒரு 1999 2000லயோ KSRTCல ஒரு சில்க் போட்டான். அதுக்கு ஸ்டெயின் கார்டுன்னு பேரு. என்னன்னா அந்த புடவையுடைய தனித்தன்மை என்னன்னு சொல்றேன். எங்க ஆசை எல்லாரும் வாங்கினா என்னன்னா, அதுல எண்ணெயோ தண்ணியோ கொட்டிட்டேன்னா அந்த புடவையில ஒட்டவே ஒட்டாது, டபால்னு கீழே போயிடும். அந்த மாதிரி இவர் கிருஷ்ணரை மேல சுமந்து கொண்டு போகும்போது திருநெல்வேலி மாதிரி இருக்கேன்னார். ஏன்னா நெல்லையப்பருடைய அடியவர் என்ன பண்ணார், நெல்லுக்கு இந்த நெல்லு மேல ஜலம் விழக்கூடாதுன்னார். நெல்லையப்பர் என்ன பண்ணாரா, அந்த நெல்லுக்கு வேலி போட்டாராம். அதனாலதான் திருநெல்வேலின்னு பேரு இருக்கு. நம்மளை சுத்தி ஜலம் இருக்கே, நமக்கு ஒண்ணுமே மேல ஜலம் விழலையேன்னு இவர் மேல பார்த்தாரோ வசுதேவர். 1000 பனாமண்டலங்களோடு கூடிய ஆதிசேஷன் வெளவெளேர்னு அந்த கருத்த மேகங்களுக்கு கீழே நிக்கிறார் கொடை மாதிரி. 1000 hooded white virulent poison holding snake. பாம்பை கண்டா படையே நடுங்கு. ஒரு தலை பாம்புக்கே, இது 1000 தலை, பிரம்மாண்டமா இருக்கு. இவருக்கு என்ன பார்த்தோமோ என்னமோ ஜுராசிக் பார்க் மாதிரி இவர் கீழே குனிஞ்சுட்டார் தலைய. யோசிச்சு பாருங்க, மழை கொட்டுறது அப்படின்னா கொடை மேல தானே வரணும், ஆதிசேஷன் மேலதானே அத்தனை ஜலமும் விழுந்திருக்கணும், விழல.
இப்போ ஒவ்வொரு பராமண்டலமும் மேல் நோக்கி பாக்குறது, நம்ம மேல ஏன் ஜலம் விழ மாட்டேங்கிறதுன்னு பார்த்தா மேல கருடன் பறந்துட்டு இருக்க. கருடேன யாந்திம். இத தேசிகன் வர்ணிக்கிறார். யோசிச்சு பாருங்க, கீழே பூமாதேவி, பூமாதேவிக்கு மேல வசுதேவர், வசுதேவர் தலைக்கு மேல வாசுதேவனான கண்ணன், கண்ணனுக்கு கொடை ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு கொடை கருடன். இது பாகவதம் சாண்ட்விச். என்ன சாண்ட்விச்ல என்ன பண்றோம்? பிரெட், வெள்ளரிக்காய், நடுவுல பூர்ணம்னு ஒண்ணு வைப்போம், ஒரு சட்னி பண்ணி. அந்த மாதிரி பூர்ணமா இருக்கக்கூடிய பெருமாள், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத், நடுவுல பெருமாள், மேல வெள்ளரிக்காய், கீழே வெள்ளரிக்காய் மாதிரி மேல ஆதிசேஷன், கீழே வசுதேவர், அதுக்கும் மேல ரொட்டி துண்டு மாதிரி மேல கருடன், கீழே பூமாதேவி. அந்த மாதிரி இவ போயிட்டு இருக்கா. ஏன் கருடனை தெரிவிக்கணும் தேசிகன்னு கேட்டா, இவர் காஞ்சிபுரத்துல 2 தடவை வாழ்ந்தவர். பெருமாள் புறப்பாடுனா வேத துவனி இருக்க வேண்டும், வேத துவனினா வேதாத்மாவான கருடன் இருக்க வேண்டும். பெருமாளுடைய புறப்பாடு வசுதேவர் கைத்தல சேவையை எடுத்துன்னு போறாருன்னா அங்க வேதம் இருக்கணும், வேதம்னா கருடன் இருக்கணும். ஸ்ருதிமயோ விஹக பரிதஹ, ஸ்ருதிமயோ வேதமே வடிவெடுத்த கருடன் இருக்கின்றார். பிரபும் வியச்சரதாஷு விதூத நிஷாச்சரஹ அனுஜகாமச்ச பூதரபன்னகஹ ஸ்புடபண. சரி, அவர் வேத ஒலி. இப்போ தீப்பந்தம் எடுத்துன்னு வருவா பாருங்க. இப்ப எல்லாம் நமக்கு மாடர்ன் ஆயிடுத்து, நமக்கு மாடர்ன் லைட்ஸ் எடுத்துன்னு வரோம். இப்போ வழி காமிக்கணுமே, நம் கருத்த மேகத்தின் அந்த இருட்டுல பெருமாள் வரார். இவரும் கருப்பு, மேகமும் கருப்பு, இருட்டு. என்ன சார் பண்றதுன்னா, 1000 பனாமண்டலங்களோடு கூடிய ஆதிசேஷனுடைய 2 கண்களும் மாணிக்கங்களை ஒத்து இருக்கா, அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் ரெட்டா இருக்கு வழி, அதுல நடந்து போறார். அதனால ஸ்புடமண பணா மணிதீப கணோத்வகா, அது வெளிச்சம் காண்பிச்சுது. எப்படி தெரிஞ்சதுன்னு, தேசிகன் ஆழ்வார்களை மனதில் கொண்டவர். சென்னால் குடையாம் இருந்தா சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீட்கடலுள் என்று மணையாம் புல்குமணையாம் பூம்பட்டாம் மணி விளக்காம் நர் ஆழ்வார் ஆதிசேஷன. மணி விளக்கு, மணி தீப கணோத்வகான் வாழ்த்து. அடுத்தது அஜனி பश्चिमतो भृशमुन्नत रविसुत पुरत स्थलशेषित अधिरुरोह पदं किमसौ हरेः प्रतिययौ यदि वा पितरं गिरिं. என்ன சொல்றார்? கிமசௌ ஹரேஹே ரவிசுதா. ரவிசுதான்னு சொன்னா சூரியனோட பொண்ணு, அவளுக்கு காலிந்தின்னு பேர். யமுனைங்கிறது சூரியனுடைய பொண்ணுன்னு நமக்கு மரபு. இப்ப கலிந்த பர்வதத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டா. இது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு, கேளுங்க. ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் சொல்றான், ராவணா, உன்னால ராமரை ஜெயிக்க முடியாது. எப்படி? கலிந்த பர்வதத்திலிருந்து ஓடி வரக்கூடிய காலிந்தின்னு சொல்லக்கூடிய யமுனை மறுபடியும் கலிந்த பர்வதத்துக்கு போவளோ, சமுத்திரத்தை நோக்கி தானே போவோம் அப்படின்னு விட்டான். அவனுக்கு தெரியாது பின்னாடி வரக்கூடிய அவதாரம் எல்லார் சொல்றதையும் மாத்திடும். கிருஷ்ணாவதாரத்துல கலிந்த பர்வதத்திலிருந்து பிரவகித்து வரக்கூடிய யமுனை பார்த்தாள், கோதாவரி ராம கைங்கரியத்தை இழந்தால் நான் இழக்கக்கூடாது, கண்ணனுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டு வந்தவள் நின்று சிறிது துளி கொஞ்ச நாழி பின்புறமா போனா. வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல். இது பேசிக் பிசிக்ஸ், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம லோவர் லெவல்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போகணும்னா ஆர்டிபிஷியலா ஏத்தணும், ஆனா நேச்சுரலாவே மேல போனா. ஏன்னா பெருமாளுக்கு வழி கொடுக்கணும். தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்துல எடுத்தார், காலிந்தி காந்திஹாரி கலையது வபுஷா காலிமா கைட்டபாரேஹேன்னர். அதாவது திரும்பி போனாலாம், அத சொன்னார். பிரதியயௌ யதிவா பிதரம் கிரிம். ஏன் அப்பாதான் கலிந்த பர்வதம், ஏன் யமுனை அப்பாவான கலிந்த பர்வதத்தை நோக்கி போகணும்? யமுனை கிருஷ்ணரை பார்த்து சொல்றா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் உன்ன மாதிரி தான். லைக்ஸ் இருக்க வேண்டாமா 2 பேருக்கும்? நீயும் உங்க அப்பாவோட இருக்கே, நானும் எங்க அப்பா கிட்ட போயிட்டு இருக்கேன், பாத்தியா நம்ம 2 பேருக்கும் ஒரு இச்சை ஜுகுப்சை, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரப்போசலாவும் இருக்கலாமே, அப்படியும் எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த ஸ்லோகம், உதபதிவமுக்ரகனஸ்வன. இப்ப அந்த பக்கம் போயாச்சு, யசோதை கிட்ட. இப்ப இதுல ஒரு விஷயம், இந்த விஷயத்தை சுகபிரம்மம் சொல்லல, தேசிகன் மட்டும் சொல்றார். வசுதேவர் அங்க போகும்போது, நந்தகோபாலன் வீட்டுக்கு போகும்போது ரோஹிணி படுத்துட்டு இருக்கிறத பார்த்தார். ஏன் சார் ரோஹிணிய பார்க்கணும்?
ரோஹிணி எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, ரோஹிணி இவரோட வைஃப் சார், ரோஹிணிக்கு பிறந்த குழந்தை தான் பலராமன், இன்னும் அந்த குழந்தைய பார்க்கலையே, அதனால அதையும் பார்த்துட்டு அப்படின்னு தேசிகன். அதான் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்றது. சுகபிரம்மம் அதை சொல்லல, அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்கு சொல்லாம இருந்திருப்பார். இவர் சொல்றார், சொல்லிட்டு யசோதை பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தையை எடுத்து இந்த குழந்தைய வச்சுட்டு வந்தார். வச்சுட்டு வந்து இங்க வந்தார். இந்த பெண் குழந்தை அழறது. கம்சன் ஓடி வந்தான், குழந்தையை எடுத்தான். அதை சுழற்றி ஆகாயத்தில் விடுவதற்கு பூர்வம் எப்படி அந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தில் பெருமாள் அந்த தும்பிக்கையில் உள்ள அந்த புஷ்பத்தை தான் எடுத்தாரோ அதுபோல் அந்த குழந்தை பறந்து சென்றதாம். எப்படி பறந்து சென்றதுன்னர் அதுக்கு உதாகரிக்கிறார். ஒரு யமபாஷத்தில் அகப்படாமல் விஷ்ணு தூதர்களுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா எப்படி சரீரத்தை விட்டு போகுமோ அந்த மாதிரி போச்சாம் அந்த குழந்தை. அம்பா சம்பவி சந்திரமௌலி ரபல அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரிநயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயௌவன சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரத சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அந்த இடத்து அம்பாள் பறந்து சென்றாளாம். திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்கள்ல கடைசி பிரபந்தம் பாடினார். விந்தை திருநெடுந்தாண்டகத்துல விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர்னர். திருக்கோவலூர்ல ஆயனுக்காக அம்பாள் காவலா நிக்கிறாளாம். என் அண்ணாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது துர்கான்னு பேர் அவளுக்கு. அதனாலதான் அந்த கோவில்ல ஒரு மரபு என்னன்னா, பெருமாளுக்கு அம்ச பண்ண பிரசாதத்தை துர்கைக்கு அம்சம் பண்ணிட்டு தான் நம்ம கொடுப்பா. ஏன்னா அந்த இடத்துல துர்கைக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம். அம்பாள் அங்க 8 கைகளோடு காட்சி கொடுத்தாளாம். உதபத திவமுக்ரகனஸ்வன யுவதி ரூப யுகாத்யை சர்வரி அசுரகாதிபிர் அஷ்டபிராயுதைர் லகுபிஷ்சபலாபிராவாஸ்ருதா. ஏன் 8 கைன்னு எடுத்தார் தேசிகனுங்கிறதுக்கு தீட்சிதர் வாழ் எடுக்கிறார். சாயுத அஷ்டமகாபுஜான்னு விஷ்ணு புராணத்துல இருக்கான். தேசிகன் தானா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், புராண வச்சனம் இருக்கணும். அப்ப அவ எப்படி இருக்கா, அவ என்ன பேசினான்னு எடுத்தார் தேசிகன். அஹமசேஷ சுர சுரமோகினி யவனிகா மதுகைட்டபமர்தினஹ பிரபல சும்ப நிஷும்ப நிஷூதனே பிரணிஹிதா ஹதயா தவ கிம்மயா. சும்ப நிஷூபன் அவர்களை கொன்னு முடித்தவள். இப்ப யார காக்கிறதுக்கு வந்திருக்கா? மதுகைட்டபனை கொன்னு முடித்தவனை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கா. அவ சும்ப நிஷும்பனை கொன்னு இருக்காங்கிறது எங்க இருக்குன்னா தேவி பாகவதத்துல இருக்கு. அதனால எங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி சொல்லுவார், தேசிகனுக்கு அந்த கிரந்தங்கள் எல்லாம் கூட பரிச்சயம் இருந்தது, சாக்த கிரந்தங்கள்ல கூட பரிச்சயம் இருந்தது. பிரபல சும்ப நிஷும்ப நிஷூதனே பிரணிஹிதா ஹதயா தவ கிம்மயா. அம்பாள் சொன்னாலாம், என்ன கொன்னு உனக்கு என்னடா பலன்? உன்னை கொல்ல வேண்டியவன் ஏற்கனவே ஆயர்பாடியில் பிறந்து வளர்ந்து வருகின்றானேன்னு சொன்னாலாம். இத தேசிகன் தெரிவிக்கிறார். சுகபிரம்மம் அப்படி சொல்லல, உன்னை கொல்ல வேண்டியவன் பிறந்தாச்சுன்னு சொன்ன அம்பாள் பாகவதத்துல. ஆனா எங்கன்னு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கல. தேசிகன் பார்த்தார், என்ன அட்ரஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணிட போறான் அந்த கம்சன், போட்டு இடத்தையும் சொல்லிவிட்டார். அது இவர் சொன்னார். அடுத்தது இப்ப பெருமாள் பிறந்து என்ன ஆச்சுன்னார், ஆயர்பாடி மக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாம். அந்த சந்தோஷத்தை ஒரு பக்கம் சொல்லும் போது, அனகவத் சமனா குலதேனுகம் பிரச்சுர துக்தம் அச்சோர பயோத்பயம் பவம் பிரஜமனாமய விஸ்வஜனம் விபுஹு கிருதயுகாஸ்பத கல்பம கல்பயத். இப்ப பெருமாள் பிறந்த உடனே அது எப்படி ஆச்சு ஆயர்பாடின்னு தேசிகன் கிருதயுகம் மாதிரி ஆயிடுதான். கிருத்தன்னா சம்ஸ்கிருதத்துல பர்ஃபெக்ட்னு அர்த்தம். கிருத்த பர்ஃபெக்ட், கிருத்தனா ஸ்கொயர்னு ஒரு அர்த்தம் உண்டு, மன்னார்குடி சுவாமி எடுப்பார். கிருத்தனா பர்ஃபெக்ட். சம்ஸ்கிருதம்னாலே எது இதுக்கு மேல பர்ஃபெக்டா இருக்க முடியாதோ அது சம்ஸ்கிருதம்னு பேர். கிருத்தயுகம் மாதிரி இருந்துதான் துவாபர யுகம். இது எப்படி வந்தது தேசிகனுக்கு? ராமருக்கும் அது சொல்லுவார். திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்த்தாந்த. நீ திரேதாயுகத்துல பிறந்தாலும் நீ ஆண்டு வந்த விதத்தை பார்த்தால் கிருதயுகம் மாதிரியே இருக்குன்னார். கிருஷ்ணர் பிறந்த போது துவாபரமும் கிருத்தம் மாதிரி ஆயிடுத்துன்னார். மேல சொன்னார், பிரச்சுர துக்தம் அச்சோர பயோத்பவம். வீட்டுக்கெல்லாம் கம்பர் சொல்லுவார் ராமாயணத்துல, அயோத்தியால எல்லா கடையும் இருந்தது, பூட்டு கடை மட்டும் இல்லையம்பர். ஏன்னு கேட்டா, ஒருத்தன்கிட்ட இல்லாம போனாதானே திருடுவான், திருடாலே இல்லாத போது நான் எதுக்கு பூட்டணும், அதனால பூட்டு கடையே இல்லையம்பர். அந்த மாதிரி இந்த இடத்துல அச்சோர பயோத்பவம் பயமும் கிடையாதான், திருடர்களும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஊரா இருந்துதான் ஆய்ப்பாடி.
பிரஜம் அனாமய விஸ்வஜனம் விபுகு. இவாள மாதிரி ஒரு கண்டெக்டட் பாப்புலேஷன் உலகத்துல கிடையாது. கிருதயுகாஸ்பத கல்பம கல்பயத்து, நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இவாள்ல இருந்தார் அப்படின்னார். இந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கா, ஆனா தேவகி வசுதேவருடைய நிலைய பாருங்கோ. எங்க பாட்டி சின்ன வயசுல பெங்களூர்ல வளரும் போது ஒரு விஷயம் சொல்லுவோம். என்னன்னா, மாம்பழமா, அந்த மாம்பழம் நிறைய பேரா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு மாம்பழம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். தன்னுடைய மாம்பழத்தை எடுத்து அப்படியே அது மேல அந்த தோலை எடுப்பா பாருங்க. பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம். அது வஸ்திராபகரணம் பண்றதுன்னே சொல்லலாம். இந்த வஸ்திராபகரணம் நல்ல அபகரணம் தான். அதை பண்ணிட்டு அதுல இருந்து இந்த ரசம் வரும். அந்த மாம்பழத்தை பார்த்தாலே அதுல அவ்வளவு இனிப்பு இருக்குன்னு தெரியும். அதை சாப்பிடவே வேண்டாம், பார்த்தாலே சுகர் ஏறும். பார்த்து சுகர் ஏறினாலே தத் விஷ்ணோஹோ பரமம் பதம்னு இருக்கக்கூடிய மாம்பழம். அது அப்படியே அந்த அந்த கத்தியை எடுத்து அதை திருத்துவா பாருங்க. அப்படியே அது ரெண்டா பிளக்கணும். அது டைகாட்டிலிடன் மாதிரி அப்படியே அது ஸ்லைஸ் பண்ணி அத வாயில போடுவதற்கு பூர்வம் கீழே விழுந்துடுத்துன்னா எவ்வளவு துக்கம் வரும். எத்தனையோ மாதங்கள் தாங்கிய பிறகும் அந்த பாக்கியம் தேவகி பயனடையாமல் யசோதை நங்கை பெற்று போனாளே, அதை நினைச்சுண்டு கதறாளாம். புத்திர பிரசூய தபச புருஷம் புராணம் காலம் சிரம் விதிவசத் கிருத விப்ரகர்ஷௌ शंका कलंकित धिया व्यपि दंपतीतौ तद्वैभव स्मरण शांतर उरुजावभूतम् शांतरुजावभूतम्. அதுக்கு शंका वितर्क भययोः इति வைஜெயந்தியிலே உதாகரிச்சு சொல்றார். ஸ்திரீ ஸ்ருக்ஜா சோபதாப ரோக வியாதி கதாமயாஹ இத்யமரஹ அப்படின்னு இந்த இடத்தை உதாகரிக்கிறார். அதாவது புருஷம் புராணம். புருஷம் புராணம்னா இவனுக்கு காலமே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு புராண புருஷன்னு பேர். புராண புருஷன்னா களம்னு ஒரு அர்த்தம் உண்டு. யோசிச்சு பாருங்க, புராண புருஷன் ரொம்ப களம்னு அர்த்தம். அதனால்தான் தேசிகன் இதை ஸ்லேடையா வச்சுட்டு கோதாஸ்துதியில சொல்றார் புருஷ புராணகன்னர். வரக்கூடிய சைரந்திரிகாஸ்திரிகள்லாம் ஆண்டாளை பார்த்து சொல்றாளாம், நீ இந்த அம்மா தூண்டிருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதோ ஒரு கழத்தை கல்யாணம் பண்ணிக்கிறிய அப்படின்னாலாம். மன்னார்குடியில எழுதியிருந்தார் அழிசிங்கர். அப்போ அவருக்கு நியமனம் ஆயிடுத்து ராஜகோபுரம் எழுப்பணும்னு. ஸ்ரீரங்கத்துல தசாவதார சந்நிதிக்கு ஏழின போது அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் கேட்டாளாம், இங்க ஆச்சாரியன் வருவதற்கு காரணம் யாதுன்னு. அந்த கழம் இந்த கழத்தை கூட்டுதுன்னாராம் அவர். அந்த கழம்னு சொல்றது பெருமாள், புராண புருஷன்னு பேர். நான் ஒரு கழம், அந்த கழம் இந்த கழத்தை கூட்டுது, அதனால வந்தேனாலாம். அதனால புருஷம் புராணமாக இருந்தாலும் அந்த பாக்கியம் எல்லாம் அந்த யசோதையும் நந்தகோபாலனும் பெற்றார்களே அப்படின்னு இந்த இடத்த மதுராவை விட்டுருக்கார். இப்ப இந்த இடத்துல விட்டத எப்ப அப்புறம்தான் பிடிப்பார். இப்போ கிருஷ்ணர் மறுபடியும் மதுரா விஜயம் பண்ணும்போது தான் பிடிப்பார். இனிமேல இருந்து எல்லாம் ஆய்ப்பாடித்தான், கோவர்தனம் தான், பிருந்தாவனம் தான். இப்போ 3 சர்க்கங்கள் கிட்டத்தட்ட 24 சர்க்கங்கள்ல 3 சர்க்கம்னா பாத்துக்கோங்களேன், என்ன ஒரு 50% இல்ல 25% கூட இல்ல, 15%ல சில ஸ்லோகங்கள் மிஞ்சி போனா 0.1% பார்த்துப்போம். ஒரு 80 ஸ்லோகம் நான் சொல்லியிருப்பேன் இந்த 3 நாட்கள்ல. வாணி மஹால்ல இருக்கக்கூடிய பக்தாள் நீங்க அத்தனை பேரும் ரசிச்சு கேட்டிருக்கீள். ஏற்பாடு பண்ணின வாணி மஹால் கமிட்டிக்கும் இத பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அடியேன் கிருத்தஜதையை சொல்லி, அடுத்த வருஷம் இந்த கொரோனாச்சாரியர் கிளம்பி போயிட்டாருன்னா நேர வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று சொல்லி, இது மேல நிறைய சர்க்கங்கள் இருக்கு. இதை எங்கேயாவது வேற ஏதாவது சபாக்கு சொல்றேன், அதெல்லாம் நீங்க அப்புறம் எங்கேயாவது யூடியூப்ல பாத்துக்கலாம். நமஸ்காரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृति स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय इति समर्पयामि. नमस्कार.